வேதா, என்னம்மா? என்னம்மா பண்ணுது? என்னாச்சுமா? என்னாச்சு? டாக்டர் கூப்பிடலாமா? வேண்டாம். ஏம்மா? நான் பிரெக்னெண்டா இருக்கேன். ஏய், என்னடி சொல்ற? என்ன அப்படி பார்க்காதீங்க அத்தை. உங்க வீட்டு வாரிசுதான் நான் என் வயித்துல சுமக்கிறேன். இதுக்கு காரணம் உங்க பையன் விஜய் தான். நான் முதல் அவரை சந்திச்சது ஒரு நாள் நீங்க எங்க வீட்டுக்கு வந்தீங்க. பார்க்க மகாலட்சுமி மாதிரி இருக்கேம்மா. யாரை கேட்டு இந்த முடிவு எடுத்தீங்க? யாரை கேட்கணும்? இந்த கல்யாணம் நடக்கலன்னா தற்கொலை பண்ணி போன என்ன மிரட்டினாங்க. இந்த விஷயத்தை விஜய் கிட்ட சொல்ல போனேன். நீ எடுக்க போற முடிவுல தான் எல்லாரோட வாழ்க்கையும் இருக்கு. உன் வாழ்வா இல்ல என் சாவான்னு நீயே முடிவு பண்ணிக்கோ. சாவு காரணம் காட்டி என் மனசை காயப்படுத்தினாரு. எல்லாரோட சாவும் என் கண் முன்னாடி வந்துச்சு. ஏன் ஒருத்திக்காக 2 குடும்பமும் சாகிறத விட ஏன் காதல சாகடிச்சுக்கிட்டு எல்லாரையும் வாழ வைக்கணும்னு நான் முடிவு பண்ணேன். எல்லாரோட முகத்திலயும் சந்தோஷம் தெரிஞ்சது. நான் என் சாவை தேடிக்க போனேன். விஷம் குடிக்க போன நேரத்துலதான் வாந்தி எடுத்தேன். அப்பதான் எனக்கே தெரிஞ்சது நான் கன்சீவ் ஆயிருக்கிற விஷயம். ஒரு நாள் சுய நினைவே இல்லாத சூழ்நிலையில நானும் விஜய் சேர்ந்து பண்ணின தப்பு இப்ப சுயரூபம் எடுத்திருக்கு. இந்த சூழ்நிலையில நான் தற்கொலை பண்ணிக்கிட்டா போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல நான் கர்ப்பமா இருக்கிற விஷயம் வெளியில தெரிஞ்சிடும். என் குடும்பமானமும் போயிடும். மகாலட்சுமி இல்லத்துக்கு கெட்டு போனவள மருமகளா ஏத்துக்கிட்டாங்கன்னு இந்த குடும்பமானமும் போயிடும். ஆனா நான் சுமக்கிறது விஜயோட வாரிசு தானே. எனக்கு மட்டுமே தெரியும். நான் செஞ்ச பெரிய தப்பு அவரை காதலிச்சதுதான். அதுக்கான தண்டனையா தான் அவரோட வாரிசை என் வயித்துல சுமந்துகிட்டு இருக்க. இந்த குடும்பத்துக்காக எல்லா கஷ்டத்தையும் தாங்கிக்கிட்ட நீ என் முன்னாடி தெய்வமா நிக்கிறியம்மா. உன்னை போய் நான் சந்தேகப்பட்டுட்டேனே. என்ன மன்னிச்சிடுமா, என்ன மன்னிச்சிடு. விஜய் வந்துட்டோம். நானே உன்னை அவனோட சேர்த்து வைக்கிறேம்மா. என்னடா பாக்குற? இங்க பாருடா, உன்னை பத்தி தான் கோர்ட்ல பையா கிட்ட இன்னைக்கு விசாரிக்க போறாங்க. கேட்டா மட்டும் எங்க பையா சொல்லிடுமா? 3 மாசம் ஆகியும் எவனாலையும் உன்னை கண்டுபிடிக்க முடியல. இனிமேலா கண்டுபிடிக்க போறானுங்க? என்ன 3 மாசமாடா உள்ள வச்சிருக்கீங்க? ஏய், பசி எடுத்தா நீயே துண்ணு. டேய் வாடா. அந்த கம்ப்ளைண்ட் பேப்பர்ஸ் ஒரு நிமிஷம் சார் பாத்து. இருக்கு சார். ஹலோ ஹலோ, போலீஸ் ஸ்டேஷன்? ஆமாங்க. என் பேர் மகாலட்சுமி. என் பசங்க கேஸ் விஷயமா உங்க ஏசி கிட்ட பேசணும். இருங்கம்மா, கொடுக்குறேன். சொல்லுங்க மேடம். என் பசங்களை பத்தி ஏதாவது தகவல் கிடைச்சதா சார்? விசாரணை நடந்துட்டு இருக்கு மேடம். கூடிய சீக்கிரம் கண்டுபிடிச்சிருவோம், கவலைப்படாதீங்க. 3 மாசமா இதே தானே சார் சொல்லிட்டு இருக்கீங்க. இங்க பெத்த தாயும் கட்ட பொண்டாட்டியும் எவ்வளவு கஷ்டப்படுறோம்னு உங்களுக்கு தெரியுமா? இங்க பாருங்க மேடம், உங்க கஷ்டம் எங்களுக்கு புரியுது. உங்க பசங்க மட்டும் இல்ல, எங்க டிபார்ட்மெண்ட்லயும் ஒரு போலீஸ் ஆபீசர் காணாம போயிருக்காரு. அவங்க குடும்பத்துக்கு சேர்த்து தான் பதில் சொல்லிக்கிட்டு இருக்கோம். எமோஷன் ஆகாதீங்க. உங்க பசங்களை கூடிய சீக்கிரம் கண்டுபிடிச்சிரும். என்னம்மா, ஏன் மாடியிலேருந்து கீழே இறங்கி வந்த? ஏதாவதுன்னா என்ன கூப்பிட்டுருக்க கூடாதா? படியெல்லாம் ஏறி இறங்க கூடாதுன்னு டாக்டர் சொல்லியிருக்காருல்ல.
பரவாயில்ல அத்தை. போலீஸ்ல என்ன சொன்னாங்க? அத்தை, என்னாச்சு அத்தை? எனக்கு என்னமோ ரொம்ப பயமா இருக்கு. என் பசங்களுக்கு ஏதோ ஆயிருக்குமோன்னு. என்ன அத்தை இது? நீங்க தான் எனக்கு தைரியம் சொல்லணும். நீங்க என்னடான்னா என்ன அழ வச்சிருவீங்க போல இருக்கு. இல்லம்மா, இல்ல இல்லம்மா, அவங்களுக்கு ஒண்ணும் ஆகாது அத்தை. கண்டிப்பா திரும்பி வந்துடுவாங்க. நம்ம கடையில தானே வாங்கினேன். பையா பெரிய வக்கீலா பார்த்துருக்கேன் பையா, உங்களை ஜாமீன் எடுக்கிறதுக்கு. வேணடா, இப்போ நான் உள்ள இருக்கிறது தான் எனக்கு சேஃப். நான் எப்போ வெளியில வரணும் எனக்கு தெரியும். அப்போ நீ ஜாமீன் எடுத்தா போதும். சரி பையா. சார், சத்யாவோட ஆள் ஒருத்த அவனை பார்க்கறதுக்கு ஜெயிலுக்கு வந்திருந்தான். ஜாமீன் எடுக்கிறது பற்றி பேசலாம் சார். ஆனால் சத்யா இப்போ அவனுக்கு ஜாமீன் வேண்டான்னு சொல்லிட்டான் சார். கண்டிப்பா கேட்பா. நம்ம பொறி வச்சிருக்கிறது கடத்தப்பட்டவங்க எங்கே இருக்காங்கன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம். நிச்சயமா ஒரு க்ளூ கிடைக்கும். ஓகே சார். வணக்கம். முக்கிய செய்திகள். தற்போது சென்னையை கலக்கிக் கொண்டிருக்கும் ஆழ்கடத்தல் சம்பவம் காவல்துறையை பெரும் அதிர்ச்சிக்கு உள்ளாக்கி இருக்கிறது. கடந்த 6 மாத காலமாக மர்மமான முறையில் காணாமல் போன போலீஸ் அதிகாரி திரு துரைராஜ், அரசாங்க வழக்கறிஞர் ஆம்பல் திரு ராஜ்மோகன், அரசாங்க மருத்துவர் திரு நாராயணசாமி, இவர்களுடன் இளம் தொழிலதிபர்கள் விஜய் மற்றும் அவரது சகோதரர் வதன், இப்படி ஒவ்வொரு துறையிலும் ஒரு நபர் கடத்தப்பட்டிருப்பது பெரும் புதிராகவே உள்ளது. இந்த ஆழ்கடத்தல் சம்பவங்கள் அனைத்தும் ஒரே நபரின் தலைமையில் தான் நடத்தப்பட்டிருக்க வேண்டும் என காவல்துறை உறுதி செய்கிறது. சமந்தி, நான் தான் பேசுறேன். சொல்லுங்க சமந்தி. மாப்பிள்ளைய பத்தி டிவி நியூஸ்ல காமிச்சாங்க. நாங்களும் பார்த்துட்டு தான் இருந்தோம். என் பசங்க சீக்கிரமா கிடைச்சிருவாங்க. வேதா பக்கத்துல இருக்காளா? இருக்கா. பேசுறீங்களா? வேண்டாம் சமந்தி, அவ எங்க கூட பேச மாட்டா. அவளுக்கு எங்க மேல இருக்கிற கோவம் இன்னும் குறையல. நாங்க அவளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு அவ வாழ்க்கை கெடுத்துட்டோம்னு நினைக்கிறா. பரவாயில்ல சமந்தி, அவ நல்லா இருந்தா போதும். என் ஸ்தானத்துல நீங்க இருக்கீங்க. இனிமே நீங்க தான் அவளுக்கு எல்லாமே. பத்திரமா பாத்துக்கங்க. நான் பாத்துக்கிறேன். தண்ணி 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 தண்ணி. ஏய், ஏன்டா கத்துற? தண்ணி தானே, இந்தா குடி. குடி 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 குடி. தண்ணி குடிச்சவனா உடம்புல தெம்பு வந்துருச்சா? ஊசி போறா, ஊசி போட போட சீக்கிரம். ஐயோ சீக்கிரம். போலாம். பையா, ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு சொன்னீங்களாமா? சதா சொன்னா. நான் இப்போ வெளியில வரணும். உடனே ஜாமீன்ல எடுக்க ஏற்பாடு பண்ண. அன்னைக்கு வேண்டான்னு சொன்னது ஜெய். சரி பையா, நான் ஏற்பாடு பண்றேன். கொஞ்சம் இழுத்து மூச்சு விடுமா. குழந்தையுடைய மூவ்மெண்ட்லாம் நல்லாதாமா இருக்கு. ஆனா இவங்க ஹெல்த் கண்டிஷன் தான் ரொம்ப வீக்கா இருக்கு. வலி வரதுக்கு முன்னாடி ஹாஸ்பிட்டல் வந்து அட்மிட் ஆகுறது ரொம்ப நல்லது. சரிங்க. அப்ப நான் கிளம்புறேம்மா. வரேம்மா. டேக் கேர்.
எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அத்தை. ஏம்மா பயப்படுற? கவலைப்படாத, நான் இருக்கேன்ல. வணக்கம் வணக்கம். கலை சார், நான் கமிஷனர் ஆஃபீஸ் வரையும் போயிட்டு வந்தேன். ஓகே சார். ஹலோ சார், சத்யா பெயில ரிலீஸ் ஆயிட்டான் சார். சத்யா பெயில ரிலீஸ் ஆயிட்டானா? ஒன்று பண்ணுங்க, அவனை ஃபாலோ பண்ணுங்க. அவன் எங்கே இருக்கான்னு கண்டுபிடிச்சு எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. நான் நம்ம டீமோட வந்துடுறேன். ஓகே சார். ஓகே. ஏய் ஜாக், இந்த சத்யா இத்தனை நாள் உள்ள இருந்தானே, அதுக்கு ஒரு காரணம் இருக்குடா. ஃபோன் எடுக்கிட்டு பாரு. வாங்கடா போலாம். ஹலோ, யோ, நான் கலை பேசுறேன். அண்ணா கிட்ட போன குடியா? பையா, கலை ஃபோன். சொல்லு கலை. அண்ணே, இப்போ நிலைமை ரொம்ப மோசமா இருக்குண்ணே. நீங்க பெயில ரிலீஸ் ஆனது தெரிஞ்சு ஏசி உங்களை ஃபாலோ பண்ண வந்துட்டு இருக்காருண்ணே. அண்ணே, நீங்க மாட்டிக்காம எப்படியாவது எஸ்கேப் ஆயிருக்குண்ணே. கலை, இந்த சத்யா சிங்கண்டா, ஒளியெல்லாம் மாட்டா, நிப்பா. ஏசி வட்டண்டா. இந்த வாட்டி நான் அவனை தீர்த்து கட்டலையானா நான் சாவு கார்பேட் சத்யா இல்லடா. ஜாக்கிரதானே. தகவல் சொல்லியாச்சா? சார் சார் அது வந்து சார். என்னையா வந்து அதான் உன் வாயிலிருந்தே வந்துருச்சே. நீ அவனுக்கு உயிர் பிச்சை கொடுத்துட்ட, ஆனா நான் உனக்கு உயிர் பிச்சை தர மாட்டேன். இது வரைக்கும் 59 அக்யூஸ்ட போட்டு தள்ளியிருக்கேன். என்ன ஒண்ணு, 60வது ஒரு போலீஸ்காரனை சுட போறமே தான் எனக்கு வருத்தமா இருக்கு. ஏயா, உனக்கு வெக்கமா இல்ல? இந்த மாதிரி காக்கி சட்டையை போட்டுக்கிட்டு எட்டப்ப வேலை பார்க்கறதுக்கு. இந்த காக்கி சட்டை எவ்வளவு புனிதமானதுன்னு தெரியுமாயா? நான் முதல்ல யூனிஃபார்ம் போடும்போது யோசிச்சு போடலையா, நேசிச்சு போட்டேன். தயவு செய்து என்ன மன்னிச்சிருங்க சார். இந்த வேலையை வாங்கி கொடுத்தது அந்த சத்யா தான் சார். அதுக்கு தான் சார் இந்த விசுவாசம். இந்த விசுவாசம் இல்லைன்னா என்ன அவன் அழிச்சிடுவான் சார். சார், பயமா இருக்கு சார். ஒரு போலீஸ்காரன் பேசுற பேச்சாயா அது? உண்மையான ஒரு போலீஸ்காரனுக்கு பயம் நான் என்னன்னு தெரியாது. உண்மையா இருந்து பார், பயம் போயிடும். கலை, இந்த போலீஸ் வேலையில உயிருக்கு உத்தரவாதம் இல்லைன்னு உனக்கு தெரியும். அப்படி இருந்தாலும் அடுத்த ஜென்மம்னு ஒன்று இருந்தா நான் திரும்ப போலீஸ்காரன் ஆகணும்னு தான் ஆசைப்படுறேன். சார், ஏதோ காக்கி செடியை போட்டோமா, கடமைக்காக வேலை செஞ்சோமான்னு இருந்துட்டேன் சார். ஆனா உங்களை பார்த்த பிறகுதான் நானும் ஒரு நேர்மையான போலீஸ் அதிகாரியா வாழ்ந்து சாகணும்னு ஆசைப்படுறேன் சார். சார், தயவு செய்து என்ன தண்டிச்சிடாங்க சார். நீ இது வரைக்கும் அந்த சத்யா கூட சேர்ந்துக்கிட்டு நம்ம அரசாங்கத்துக்கு துரோகம் பண்ணிக்கிட்டு இருந்த. அதுக்கு நீ பிராயச்சித்தம் தேடிக்கணும்னா நான் அவனை என்கவுண்டர் பண்றதுக்கு முன்னாடி நீ முந்திக்கோ. போ, நீ அவனை போட்டு தள்ள. உன் கவுண்டிங்கை ஸ்டார்ட் பண்ண, இந்த சமுதாயத்தை சுத்தப்படுத்த. இங்க யாரையுமே காணோம். ஒருத்த கூட இங்க இருக்க கூடாது. சரி பையா. எல்லாரையும் பேக்கப் பண்ணும். சஞ்சய், சரி. அவன் உயிரோட இருக்கக்கூடாது. கன் கொடு. ரமேஷ், அப்பா அவன் எங்க போயிருப்பான்?
மச்சா சார் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. முதல்ல நான் போறேன். என்ன யாரும் சந்தேகப்பட மாட்டாங்க. அதுக்கப்புறம் நீ வந்து அட்டாக் பண்ணுங்க. ஓகே கலை சார். டேக் கேர். எஸ் சார். சீக்கிரம் சீக்கிரம் எல்லாத்தையும் வெளியே கொண்டு வா. சீக்கிரம். சார் என்ன எங்க உள்ள இருக்காரு? சத்யா 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 வாடா கலை வா. அப்ரூவர் கலை. எனக்கு எப்படி தெரிஞ்சிச்சுன்னு பாக்குறியா? உன் மாதிரி இன்னொரு விசுவாசம் டிபார்ட்மெண்ட்ல இருக்காண்டா. அவன் எல்லாத்தையும் சொல்லிட்டான். நீ இந்த எல்லாரும் கிளியர் பண்ணுங்க. உன்னை போலீஸ் ஆக்கந்தும் நான் தான், பணவாக்க போறதும் நான் தான். ஏசி வீரபாண்டியன், நீ 59 பேர் போட்டிருக்கலாம்டா. ஆனா இந்த சத்யா 99 பேர் போட்டாவா. 100ஆவதா உன்னை போட்டு தள்ளிட்டு செஞ்சுரி அடிக்கிறேன்டா. இந்த சத்யா சாவு சத்யா கையில தான் இருக்கு. விஜய் விஜய் அசோக் சார் மயக்கமாயிட்டு ஹாஸ்பிட்டல் கூட்டு போங்க. ஓகே சார். இப்ப என்ன அனாதைய விட்டுட்டு போயிட்டே. இந்த குழந்தையும் அனாதைய விட்டுட்டு போயிட்டே. நான் என்ன பண்ணுவேன்? எல்லாத்தையும் சொல்லிட்டு போய் சேர்ந்துட்டா. வேதா நீ எங்கே? வேதா நீ எங்கே? வேதா நீ எங்கே? வேதா நீ எங்கே?
இப்ப அண்ணன் எங்கம்மா? அண்ணா 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 அங்க தம்பி வந்திருக்கண்ணா, பேசுங்கண்ணா. என்னாச்சுமா அண்ணனுக்கு? தம்பி வந்திருக்கண்ணா, பேசுங்கண்ணா. மன்னிச்சிருங்கண்ணா, 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 மன்னிச்சிருங்கண்ணா. மன்னிச்சிருங்கம்மா, மன்னிச்சிருங்க. இதுக்கெல்லாம் காரணம் நான் தான்மா, நான் தான். அண்ணனை, பழைய அண்ணனை கொண்டு வந்து உங்க முன்னாடி நிறுத்துவோமா, கொண்டு வந்து நிறுத்துவோமா. விஜய், வேண்டாப்பா, கீழே விழுந்துருச்சுல, அதை எடுக்க கூடாது. அம்மா தேங்க்ஸ்மா. டாக்டர், யார் இந்த பொண்ணு? இவங்க வேற யாரும் இல்லைம்மா, எங்கள் ஹாஸ்பிட்டலோட ஸ்டாஃப் நர்ஸ் தான். ஆக்சுவலி இது வரைக்கும் கொடுத்த ட்ரீட்மெண்ட்டோட இப்போ கொடுத்த சைக்காலஜி ட்ரீட்மெண்ட்டு கொஞ்சம் பெட்டராக இருக்குது. கிட்டத்தட்ட அவருக்கு பழைய உணர்வுகள் திரும்ப கிடைச்சது மாதிரி தான். கூடிய சீக்கிரம் குணமடைஞ்சிருவார், கவலைப்படாதீங்க. டோன்ட் வரி. தேங்க்ஸ் டாக்டர். நானும் வரேன். What?